ஹலோ ரைடர்ஸ், பேக் டு த மை சேனல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டியோ வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயரில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இதுவெல்லாம் நம்ம வீடியோ போடாமே இருந்தோம். ஏன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலான்ட்டு வச்சுருக்கோம். டாப் ஸ்பீடும் வீடியோ பார்த்தாச்சு, மைலேஜ் டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஃபுல் ரிவ்யூ தான் இன்னும் பார்க்காம இருக்கோம். சரி பார்த்துடலான்ட்டு தான் பார்த்துருக்கோம். 1 இயரே வெயிட் பண்ணியிருந்தோம். 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ யார் யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகாது, ஹைட்டு அட்வான்டேஜு, ஷார்ட்டாக இருக்கிறவங்க செட் ஆகுமா, அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே கிலோமீட்டரு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்றது, மேலே வந்து ஸ்பீட் டிஸ்பிளே. அது எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம்னா 10,000 ஓட்டியிருக்கோம். இது வந்து இந்த லிட்டர் எவ்வளோ தரும்ன்றது, அடுத்தது வந்து ஒரு லிட்டரில் எவ்வளோ ஆவரேஜ் ஓட்டியிருக்கோம் அப்படின்றது, அடுத்தது ரேஞ்சு, இந்த பெட்ரோலில் இவ்வளோ தான் ரேஞ்சு போகும்னு போட்டிருக்குது. 84 போட்டிருக்கு. ஒரு பாயிண்ட் இருக்கனால 84 போட்டிருக்கு. அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிலோமீட்டர் மொத்தமாக 10,000 ஓட்டிட்டோம் 1 இயரில். கம்மி தான். ஆனால் ஆவரேஜாக ஓகே. ஒரு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு சரி ஃபுல்லாக இப்போ டிஸ்பிளே மோடெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக அமுத்துனா எக்கோமீட்டர் மேலே காமிக்கும். இது எக்கோமீட்டர் எதுக்குன்னா, இப்போ சூப்பர் பைக்கில் இருக்க மாதிரி தான் எல்லாம் இது ஃபியூச்சர் இறக்கியிருக்காங்க. BS6 மட்டும் இது 50க்கு 1, 60க்கு 1, அப்புறம் 30க்கு 1 வச்சுருக்காங்க. இது ஒரு இதுக்கும் எக்கோ மாதிரி கொஞ்சம் நல்லா கலராக கொடுக்கும். அது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆன்லேயே வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டைலான்ட்டு. அடுத்து இன்னும் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த டைமிங் வந்துடும். இப்போ 5 மணிக்கு காமிச்சிட்டு, இப்போ நம்ம அப்படியே மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணால் மாறிடும். மறுபடியும் இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணால் அடுத்தது வந்து செகண்ட்ஸ் மாறிடும். மினிட்ஸ் வரும், செகண்ட்ஸ் இருக்காது, மினிட்ஸ் வந்துடும். மினிட்ஸ் அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் அது செட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணால் அது செட் ஆயிரும். நம்ம வேணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைனா மறுபடியும் கூட இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு அப்படியே சுவிச்சஸ் போயிடலாம். அப்படியே பவர் ஆம்த்துனா இதில் லோ பீம் ஹை பீம் குறைக்கிறது, பாஸ் பண்ணுறது, அது சுவிச்சஸ் சூப்பராக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினா அப்படியே இண்டிகேட்டர் என்ன ஒன்று மைனஸ் பண்ணுறாங்கன்னா, சவுண்டு கொடுக்காம விட்டாங்க. லெஃப்ட்டு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், லெஃப்ட்டு ரைட்டு. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சவுண்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர். ஆனால் இன்னும் கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொடுத்துருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கும். லெஃப்ட்டு ரைட்டு ஓரளவு நல்லா தான் இருக்குது. அப்படியே கீழே வந்துட்டு ஆறுலாம் ஓகே தான், கீழே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதோட பிரச்சனை இல்லை. அப்படியே ரைட் சைடு போயிடலாம். ரைட் சைடில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாத்தையோட. இப்போ வரது ஹோட்டல் எல்லாம் இப்படி தான் தராங்க. உங்களுக்கே தெரியும், மேலே ஆஃப், கீழே பவர் ஆஃப்ன்ட்டு அமுத்துனா ஸ்டார்ட் ஆகும்ட்டு. ஓகே, அப்படியே கீழே போயிடலாம். கொஞ்சம் சாவி டைப்பில் பார்த்தா சீட் ஓப்பன் பண்ணுறது, பெட்ரோல் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் ஃபுல்லாக அமுத்துனா ஆஃபு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தூக்குனா அப்படியே சாவி எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணலாம். அதே தான். கொஞ்சம் அப்படியே எங்கேயா வெளியே போனால் இந்த இது போட்டு, இது எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். ஒன்றும் இது பற்றி பெருசாக டீட்டெயிலாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது போயிடலாம். ஆன் பண்ணால் கொஞ்சம் வி ஷேப்பில் நம்ம லைட்டு கொஞ்சம் இதாக கொடுக்குது. இதான் டியோலேயே உருப்படியானது இது மட்டும்தான். லைட்டு இதான் ஃபஸ்ட்டு வி ஷேப் கொடுத்தது தான் சூப்பராக இருக்கும். சரி, அப்படியே பெட்ரோல் அப்படியே அமுத்தினா எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் BS இதுலாம் முன்னே சீட்டில் இருந்தது. BS4 அதெல்லாம் சீட்டில் திறக்கிற மாதிரி இருக்கும். இது 6ல் கொஞ்சம் புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக யோசி மேலே இது பண்ணியிருந்தான். ஓப்பன் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணால் போயிடும். அதே தான் இதுவில் வச்சுட்டு சீட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே இது தான். இன்னும் நல்லா தான் இருக்குது. ஸ்டாண்டு இண்டிகேட்டர் இதில் பண்ணால் கொஞ்சம் மேலே இதுவில் காமிக்கும், டிஸ்பிளேயில் காமிக்கும். உங்களுக்கு தெரியும். ஆன் பண்ணால் கீழே ஃபெசிலிட்டி பார்த்தா 3 மட்டும்தான். இன்ஜின் இதுவு, அப்புறம் இந்த லோ பீம் ஐபின்னு, அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் தான். வேறு அவ்வளோதான். அது கீழே பார்த்தா நம்ம அப்படியே போயிடலாம். பில்லினருக்கு எவ்வளோ போடணும், ரைடு நார்மலாக ஒருத்தர் மட்டும் சிங்கிள் ஓட்டினா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஏர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருப்பானுங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டாவே தெரியும். எல்லாம் 28, 30 அவ்வளோதான், சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்படியே நைட் விஷனுக்கு போயிடலாம். நைட் விஷனில் இப்படி தான் இருக்கும். நல்லா பிரைட்னஸ்லாம் சூப்பராக இருக்குது, குறைய சொல்ல முடியாது, செம ஒர்த்தாக இருக்குது. அப்படியே ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பெட்ரோல் இது பக்கத்தில். அது என்னென்னு கேட்டேன்னா, இந்த சர்வீஸ் இதுவோடது தான். நைட்டில் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிடலாம். ரிவ்யூன்னு எடுத்துகிட்டு ஒரு ரைடு கூட போடலாம். இப்படின்ட்டு தான் ஒரு ரைடு போய் பார்க்கலாம். எல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் டியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் கலர்லாம் நிறையா லான்ச் பண்ணுறேன்னு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் இன்னும் மல்டி கலரு, இந்த ஏற்கனவே நிறைய கிராஃபிக்ஸ்லாம் வச்சு விட்டுட்ருக்காங்க. இந்த என்டார் மாதிரி நிறைய அவெஞ்சர்ஸ்லாம் கொலாபரேஷன் வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லாவே கிடைக்கும்.
வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. கலர் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க டியோவை பொறுத்த வரையும். ஆனால் என்ன ஒன்றுனா கொஞ்சம் ரேட்டு தான் அதிகமாகிட்டே தான் போகுது. நான் வாங்கும்போது 92ல் வாங்கினேன் இங்கே கரூர் ஆன் ப்ரைஸில். இங்கே வேறு இதுவெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிக் வைஸு கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும். நான் ஸ்பாட் பேமெண்ட்டில் தான் வாங்கிட்டேன். எனக்கு அந்தளவு ஒரு இது தெரில. இப்போ பார்த்தா ரேட்டே ரொம்ப ஏற்றிட்டுருக்கானுங்க, ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ 110 வருது. நான் வாங்க 1 இயர் ஆயிடுச்சு. ரேட்டை அடிக்கடிக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் 23லேயே வாங்கிடுங்க. மேக்ஸிமம் இருக்கிறவங்க வாங்கிடுங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் வண்டி. ஆனால் 23ல் அப்டேட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிஸ்பிளேலாம் கொஞ்சம் நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணி கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக பண்ணுறேன்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபைனல் ஷோரூமில் இறக்கும்போது பார்ப்போம். வரும்போது அதுவும் ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டாண்டு வைக்கிறதே இல்லை, அந்த சென்சார் வைக்கிறதே இல்லைன்னு. ஆனால் 22 மேலே வண்டி எடுத்திருந்தா தான் எல்லாருக்குமே கிடைக்கும். அதெல்லாம் 22 முன்னாடி எடுத்துருந்தா கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இதான் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா காட்டுப்புத்தூர் போயிட்டுருக்கோம். மாயனூர் டேம்லாம் கொஞ்சம் தாண்டி அப்படியே கொஞ்சம் சில்லப் பண்ணிட்டு போகலான்ட்டு அப்படியே சும்மா ஒரு ரைட் வந்தோம். நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் தைரியமாக எடுக்கலாம் டியோவை பொறுத்த வரையும். ஆனால் பிக்கப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிக்கப் அந்தளவுலாம் ஸ்லோவாக இருக்காது. 110 வண்டி எப்படி இருக்குமோ அதை கூட அட்வான்ஸாக தான் இருக்கும். ஆனால் டியோவை பொறுத்த வரையும் மைலேஜ் வண்டி தான், அதான் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். மைலேஜ் ஸ்பீடாக ஓட்டுறவங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது. ஆனால் மைலேஜ் வீடியோலாம் போட்டுருக்கோம். எனக்கு வந்து கரெக்டாக 55 கிடச்சிது. ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். டாப் ஸ்பீடு எனக்கு 88 தான் கிடச்சிது. எல்லாம் கமெண்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு 92 கொடுக்குது, எனக்கு 89 கொடுக்குது, என்ன உங்களுக்கு 88 தான் கொடுக்குதுன்னு கேட்டுருந்தீங்க. எல்லாம் 90+ மேலே தான் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு அவ்வளோதான் போச்சு, என்னன்னே தெரில. காற்று எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டு போனேன். ஏன் என்ன மிஸ் ஆச்சுன்னு சரியாக தெரில. 1 இயர் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஸ்பீடு ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு விட்றேன். ஆனால் வீடியோ போட்டாச்சு, வேணுன்னா பார்ட் 2வாக போடுறேன். வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ கொஞ்சம் பிக்கப்லாம் நல்லா இருக்குது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டேன், 88 தான் போகுது. நான் வீடியோவும் எடுத்து காமிச்சேன். ஓ அப்படியான்ட்டு கொஞ்சம் அப்படி பார்த்தாங்க. ஏன்னா ப்ரூஃபே எடுத்துகிட்டு வந்து காமிச்சான்னு பார்த்தாங்க ஷோரூமில் பார்க்கும்போது. அப்புறம் சரி நான் அவங்க நோட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தாங்க. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிக்கப் அதிகமாக கிடைக்கிது. ஆனால் மைலேஜ் தான் என்னென்னு தெரில. ஆனால் கொஞ்சம் பிக்கப் கொடுக்குது. இன்னொரு வாட்டி டெஸ்ட் கூட பண்ணி பார்க்குறேன். வேணா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஏதோ முன்னாடி மிஸ் ஆகும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னென்னா மிரரை அவுத்துட்டேன். சரி ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணலான்ட்டு மிரரை அவுத்துட்ருக்கேன். இந்த சைடில் கண்ணாடி வைக்கலான்ட்டு இருக்கேன். சரி ஓகே, அப்படியே பாருங்கள். அப்படியே நேச்சுரல் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் சாங் கேளுங்க. ஓகே பாய்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.